சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்ட வீடியோ இது. நானுமே வந்து ரொம்ப நாளாக போடணும் அப்படின்னு நினச்ச விஷயம். ஹலோ எவ்ரிவன், வாழ்க வளமுடன். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் பாரதி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்ட வீடியோ இது. நானுமே வந்து ரொம்ப நாளாக போடணும் அப்படின்னு நினச்ச விஷயம். ஸோ எனக்கு வந்து போட டைம் இல்லாமல் இருந்தது, அதுக்கான வாய்ப்பும் அமையலை. ஸோ இப்போ நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கட்டப்பை மேக்கிங். ஒரு கட்டப்பை வந்து எப்படி மேக் பண்ணுறது, கட்டிங், ஸ்க்ரீன் எக்ஸ்போசிங், பிரிண்டிங், ஸ்டிச்சிங்னு ஸோ எல்லா ப்ராசஸுமே நான் வந்து A to Z சொல்லியிருக்கேன். டீட்டெயிலாக என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இது வந்து டபுள் கலர் ப்ராசஸ் வேறு. ஸோ நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் எக்ஸ்போசிங் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஸ்க்ரீன் எக்ஸ்போசிங் வந்து ட்ரைனிங் வேணும், எக்ஸ்போசிங் தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஸ்க்ரீன் பிரிண்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோ கீழேயும் நான் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங் ப்ராசஸ். கட்டிங் ப்ராசஸில் நான் எடுத்துருக்க கட்டப்பையோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 104 சென்டிமீட்டர். அதாவது நீளம் வந்து ஹைட்டு 104 சென்டிமீட்டர், அகலம் வந்து வித்து வந்து 40 சென்டிமீட்டர். நான் வந்து உங்களுக்கு எல்லாமே சென்டிமீட்டர்ஸில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து மடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அவங்க வந்து மடிக்கிறாங்க பார்த்தீங்களா, ஷீட்டாக மடிக்கிறாங்க இல்லையா. இந்த மடிப்பு வந்து எதை பொறுத்து இருக்குன்னா, நம்ம எடுக்கிற பையோட சைஸ், தென் வந்து பையோட எண்ணிக்கை. ஸோ இதை பொறுத்து தான் அந்த மடிப்போட எண்ணிக்கை வந்து மாறுபடும். நம்ம வந்து எந்த விதமான பை எடுக்கிறோம், அதாவது என்ன சைஸில் எடுக்கிறோம், எவ்வளோ எண்ணிக்கையில் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த மடிப்பு வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ நம்ம கால்குலேட் பண்ண அளவுக்கு மடிப்பு வர வரைக்கும் மடிக்கணும். மடித்து முடிச்சுட்டு நம்ம வந்து லாஸ்ட் ஒரு தடவை வந்து அளந்து பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டாக வந்து மெஷர் பண்ணோம் இல்லையா 104 சென்டிமீட்டர், அந்த அளவு வந்து ஃபினிஷிங்லேயும் இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் அளந்து பார்த்துக்குவோம். ஏன் அப்படின்னா அப்போ தான் எல்லா பையும் வந்து அளவு மாறாமல் அதே அளவில் இருக்கும். அதுக்காக நாங்கள் வந்து அளந்து பார்த்துக்கிறது வழக்கம். ஸோ கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து அவங்க கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க ஷீட்டை வந்து இந்த மாதிரி ரோல்லேயே சுற்றி விட்டுருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் வந்து அந்த சைடை வந்து கட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி தான் மடிச்சிருப்போம் இல்லையா. ஸோ வந்து அந்த சைடை வந்து கட் பண்ணுவாங்க. கட் பண்ணால் தான் ஒவ்வொரு ஷீட்டாக, அதாவது ஒவ்வொரு பையாக நமக்கு வந்து எடுக்க வரும். தென் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்து வந்து மார்க் பண்ணுறாங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா 40 சென்டிமீட்டர் வித்து, அது வந்து மார்க் பண்ணுறாங்க. ஸோ நான் காட்டியிருக்க மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் வந்து ஃபாலோ பண்ணுற மெத்தட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக நாங்கள் ஃபாலோ பண்ணுறது. ஸோ இப்படி தான் பண்ணுவாங்க, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ நான் பண்ணுறதை நான் வந்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ரெண்டு சைடும் இந்த மாதிரி 40 மார்க் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் லைன் கோடு போட்டு கட் பண்ணிடலாம். ஸோ இந்த கட்டிங் ப்ராசஸ் எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் வந்து கார்ட்டில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கட்டப்பை வந்து பிடிப்போம் இல்லையா, கைப்பிடி வர இடம், அதுக்காக ட்ரா பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு தகரம் மாதிரி செஞ்சு வச்சுருப்போம். இது வந்து ஒரு கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக கேட்டாங்க. ஸோ அதனால வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பான் ட்ரா பண்ணியிருக்காங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணி 5 சென்டிமீட்டராக வந்து மார்க் பண்ணிக்கிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாக்கெட்டிங் வந்து நம்ம கையில் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 2 சைடும் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த பா வருது இல்லையா, அதை வந்து நம்ம கத்தி வச்சு கையில் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மிஷின்லேயே நம்ம வந்து கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணி ஒயின்னு ட்ரா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரே கட்டிங்கில் மிஷின்லேயே கட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
ஸோ அதுக்காக இந்த மெஷர்மெண்ட். இப்போ வந்து ஒய் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின்லேயே கட் பண்ணிடலாம். அந்த ஒய் அப்படின்னு நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறத மிஷின்லேயே ஈஸியாக வந்து நம்ம கட் பண்ணிடலாம். பா அப்படின்றத நம்ம தனியாக கட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு பீஸாக வந்து வேஸ்ட் ஆகும். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணும்போது வேஸ்டேஜே வராது. இதே மாதிரி சேம் ப்ரொசீஜரில் தான் நம்ம வந்து 2 சைடும் கட் பண்ணிக்கணும். ஒரு சைடு வந்து நாங்கள் ஃபுல்லாக ஒய் கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டிச்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 சைடும் இந்த மாதிரி உள்ளே போயிட்டு உங்களுக்கு பா அப்படிங்கிற அந்த லுக் வந்து கிடச்சிடும். ஸோ ஃபைனலாக நம்ம ஒய் எல்லாமே கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தனித்தனியாக லாட்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அவ்வளோதான் மக்களே, கட்டிங் ப்ராசஸ் வந்து இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கட்டப்பை வந்து ஒரே ஸ்க்ரீனில் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது, எப்படி வந்து டபுள் கலர் பிரிண்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாமே 1 by 1 பார்ட் பை பார்ட்டாக வர இருக்குது. ஸோ கட்டப்பை ஸ்க்ரீன் எக்ஸ்போசிங்கான வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then bye from பாரதி. பை பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம தேவையான அளவு கெமிக்கல் எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி எட்ஜு வர வரைக்கும், இந்த ஒரு பாதி வர வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீனை வந்து வாஷ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல லைட்டாக இம்போஸ் ஆகிருக்கு.